அவர் வந்து பாஜகவில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி அவருடைய கேரியரவே விட்டுட்டு வந்தவர். ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காருங்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கும் இந்த தைரியம் வராது. பட் அண்ணாமலை அண்ணாவுக்கு அந்த தைரியம் அதிகம் தான். ஸோ இது ஒன்றும் சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. பெரிய விஷயம் உண்மையிலேயே. ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறாரு, அமைப்பாக ஆரம்பிக்கிறாரு. இது வருங்காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்காது? இப்போதைக்கு இது இயக்கமா இருக்கு. பட் இது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியா வந்தா உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாவே ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைப்பாரு அப்படிங்கிற ஒரு தகுதியான தலைவனா அண்ணாமலையா இருப்பாரு. இப்போ என்ன பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இடைத்தேர்தல் வரும்போது, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் இந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்லாம் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும்னு அவர்களுடைய நிர்வாகிகள்லாம் எதிர்பார்க்குறாங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, தலைப்பே வந்து போதையை ஒழிப்போம், மாறுவோம், மாற்றுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து அந்த போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற தலைப்புல தான் அண்ணா பேசுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் தாண்டி அவர் ஏதாவது பேசினாருன்னா அது எங்களுக்கும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஸோ இன்னைக்கு வந்து தலைப்பு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து வந்தது மாறுவோம், மாற்றுவோம், போதையில்லா தமிழகம், அந்த 2 தலைப்பு தான். பட் அதை தாண்டி அண்ணா என்ன பேசினாலும் எங்களுக்கு சந்தோஷம். அவர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் அப்படியே ஏற்று இந்த இயக்கத்தில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தோல்வி இடத்தை விஜய் கைப்பற்றிட்டார்னு சொல்லலாமா? கண்டிப்பா வெற்றி இடத்தை விஜய் கைப்பற்றிட்டார்னு சொல்லலாம். கண்டிப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாமே. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாபெரும் தலை அப்படின்னு சொல்லி கடந்த 70 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு திராவிடத்தையே வந்து விஜய் கண்டிப்பா மாத்திருக்காரு. விஜய் வந்து இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இது. ஸோ விஜய் அவர்கள் வந்து சிறப்பாக அவருடைய ஆட்சியை நடத்தணும். அவருக்கான அவகாசங்கள் மக்களாகிய நாம எல்லாரும் கொடுக்குறோம், இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர் நல்லா சிறப்பாக ஆட்சி வந்து நடத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு 40-50 நாட்கள் புதிய அரசுடைய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லணும்னா அவங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தடுமாற்றத்தில் இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் மாற்றி இன்னும் அவங்க வந்து தெளிவான ஒரு பாதையில் நல்லபடியாக பயணிக்கணும் அப்படிங்கிறது மக்களாகிய எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஸோ இனிமேல் வரும் காலங்கள்லையும் இந்த அரசு நல்ல ஒரு அரசாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். கஷ்டம் தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா வந்து அது பாஜக அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துக்காக தான் அவர் உள்ள இருந்து அவருடைய கெரியர் விட்டுட்டு வெளியில வந்தவர். ஸோ இதுல வந்து அவர் இணைஞ்சு பயணிப்பாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். அவரை வச்சு நிறைய மக்கள் வந்தாங்க. பெண்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அதிக அளவில் பாஜக இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அண்ணாமலை அண்ணாவும் ஒரு காரணம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ அண்ணாமலை அண்ணா பிஜேபி விட்டு வெளியில வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பேர் அந்த குரல் கொடுக்கறதுக்கு இருக்காங்க, அவருக்காக இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய கடந்த கால வரலாறு வந்து பேசுங்க. கண்டிப்பா. நன்றி.